ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ अच्युतं केशवं कृष्णदामोदरम् अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभं रामनारायणं जानकीवल्लभम् हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे ஓம். நேற்று நம்ம பார்த்த ஸ்லோகம் சதிருஷம் சேஷ்டதே சஸ்யா பிரகிருதேர் ஞானமானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிங் கரிஷ்யதி. உன்னுடைய பிடிவாதம் என்னையா செய்யும்? பிரகிருதிக்கு வசமான பெரிய ஞானிகள் கூட பிரகிருதிக்கு வசமாகி அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறார்கள். மற்ற எல்லா உயிர்களுமே தன்னுடைய பிரகிருதி, அதாவது சுபாவம், இயற்கை அப்படி சொல்லலாம், அவரவர் தன் பிரகிருதிக்கு ஏற்றபடி நடந்திருக்கிறார். ஞானிகளும் அதே போல் நடந்துக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஞானிகள் பிரகிருதியை தமது வசமாக்கி ஒரு நாடகம் போல சுய உணர்வோடு பிரகிருதிக்கு ஏற்ப நடந்து கொள்கிறாங்க. அதனால் உன்னுடைய பிடிவாதம் பிரகிருதிக்கு எதிராக செல்லாதீங்க. யூ வில் சக்கம். நீ பிரகிருதியுடைய வசமாகி விடுவாய். உன்னுடைய பிரகிருதி உன்னை தூண்டிவிடும். அதனால் உன்னுடைய பிடிவாதம் எல்லாம் செல்லாது. நிகிரஹ கிங் கரிஷ்யதி, என்ன செய்யும்? நிகிரகம் ஆக்ரஹம் நிகிரகம். ஆக்ரஹம்னு சொன்னால் இன்சிஸ்டன்ஸ், வேண்டும், அது நடக்கணும் என்ற இன்சிஸ்டன்ஸ், ஜோர் கொடுத்து. நிகிரகம் அதே போல தான், பிடிப்பு. நிகிரகம் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னார். கடவுளே அவதாரம் எடுக்கும்போது பிரகிருதியை தன் வசமாக்கி பிரகிருதிக்கு ஏற்றபடி தான் நடந்தார். அசாதாரணமான விஷயங்கள்லாம் செய்யலை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வேற, குறிப்பாக ஸ்ரீராமனுடைய வாழ்க்கை. அவர் மனுஷனாக அவதாரம் எடுத்தார், மனுஷனாக வாழ்ந்தார், மனுஷனை போலவே அனுபவித்தார், மனுஷனை போலவே அழுதார், சோகப்பட்டார். ஆனால் மனுஷன்கிட்ட இருந்த அந்த காமம், குரோதம், அது அவர் தன்னை ஆக்கிரமிக்க விடலை. ராவணன் மீது கூட அமைதியாக ஆனந்தமாக யுத்தம் புரிந்தார். தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போனவன். ஆனால் கூட களைத்து போயிருக்கான், எல்லா சகோதரர்கள் உறவுக்காரங்களையும் இழந்துட்டான். அதனால் நீ போயா,
இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுதான் ஸ்ரீராமன். இது நம்மக்கிட்ட இருக்க முடியும் மனுஷன்ட்ட. ஆனால் காமம் குரோதம் நம்முடைய சுபாவம் பிரகிருதி அது நம்மக்கிட்ட இது வெளிப்படாமல் தடுத்துடுறது. அவர் முழுக்க ஒரு மனுஷனால. அதே போல் ஞானிகள். நான் குறிப்பாக எனக்கு ஞாபகம் வருவது ஷிரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கை. அவர் அழுதார், மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அழுவார், புலம்புவார். பரமாத்மன் கடவுள்கிட்ட போயிட்டு புலம்புவார், அவனுடைய கஷ்டம் தீர்த்து வச்சு ஏன் இப்படி செய்கிறாரு. ஆனால் பரமாத்மாவை தன்னுடைய தேகத்தை தேக உணர்வு இல்லாதவர் பரமாத்மாவோட ஐக்கியமானவர் தேகத்தை விட்டுட்டு பரமாத்மாவை உடன் ஐக்கியமாகி சமாதி நிலையை அனுபவித்தவர். 3 நாள் அந்த தேகம் கிடக்கு கீழே, சிஷ்யர்கள்லாம் பாதுகாக்கிறாங்க. சரியாக 3ஆவது நாளில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். திரும்ப தேகத்துக்குள்ளே வருவேன். கொஞ்சம் லேட் ஆகிடுறது. ஆனால் சிஷ்யர்களில் சில பேர் இல்லை, தேகத்தை நம்ம சம்ஸ்காரம் பண்ணிடலாம் அப்படிலாம் கூட பேச்சு வருது. ஒரே ஒருத்தர் பிடிவாதமாக இல்லை, அவர் சொல்லியிருக்கார் வருவார் அப்படின்னு இருந்தார், வந்தார். ஸோ அந்த நிலையில் அடைந்த ஒரு ஞானி. ஆனால் ஒரு சாதாரண பக்தன் வீட்டில் மாமியார் மருமகள் பிரச்சனையினால் ஏற்படுற குழப்பங்கள், மாற்றான் தாய் தன்னுடைய முன்னாள் மனைவியுடைய மகனை கொடுமைப்படுத்தல, அந்த மகனுக்கு ஏற்படுற கொடுமைகள், தன்னுடைய அந்த பக்தன் ஒருவன் நல்லவன் கடனில் தத்தளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் வருத்தப்பட்டார். அதை தீர்த்திட கடவுள்கிட்ட ரொம்ப மனமுருகி அழுவார். அந்த ராமானந்த சாகர்னு ராமாயணத்தை தயார் பண்ணவர் அவர். இதை அந்த சச்சரித்திரம்ங்கிற பாபாவுடைய புஸ்தகத்தை வச்சு இதெல்லாம் சினிமாவாக எடுத்திருக்கார். தொடராக டிவியில் வந்தது, ரொம்ப அழகாக எடுத்திருக்கார். அந்த மாதிரி ஞானி கூட பிரகிருதிக்கு ஏற்பதான் நடந்துக்கிறார்கள். அப்போ உன்னுடைய பிடிவாதம் என்னடா செய்யும் அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் சொன்னார். இன்றைக்கு இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ணவசமாகச்சேத் தௌ யஸ்ய பரிபந்தினோ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ. இந்திரியங்கள் அவற்றுடைய விஷயங்கள். அதனால் இது மனுஷன் இதுக்கு நடுவில் இருக்கிறார், இதனோட இருக்கிறான். காமம் குரோதம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் அந்த இந்திரியங்கள்லையும் அந்த விஷயங்கள்லையும் நிலைத்திருக்கு. இந்திரியங்கள் கண்ணு வெறும் ஓட்டை தான். வெளியில் இருக்கிற காட்சியை உள்ளே அனுப்புகிற மட்டும்தான் வேலை, ஒரு திரையோட வேலை தான். டிவி ஸ்க்ரீன் மாதிரி, டிவி ஸ்க்ரீனில் உள்ளே இருக்கிறது வெளியில் அனுப்புறது, இது வெளியில் இருக்கிற காட்சிகளை உள்ளே எடுத்துன்னு வருது கண்ணு. அவ்வளோதான் செய்யணும். ஆனால் கண்ணில் காமம் இருக்கு, சட்டுன்னு கண்ணில் படுது காமத்துக்கான விஷயங்கள், நாடுறது. கண்ணுக்கு பின்னால் கண்ணை துரத்தி விடுவது மனசு, காமத்தை நோக்கி, காம சுகத்தை நோக்கி. அதனால் இந்திரியங்களில் காமம் இருக்கு. அதே போல் விஷயங்களில் அந்த மிட்டாய் கடையில், லாலா கடையில், திருநெல்வேலி கடையில் நல்ல அருமையான பொன் நிறத்தில், காவி நிறத்தில் அந்த ஜிலேபி, ஜாங்கிரி ரொம்ப அழகாக வட்டங்களில் அப்படி பக்கத்தில் இதழ்கள், பூ இதழ்கள் போட்ட மாதிரி அப்படி அந்த ஜிலேபி செய்து அழகாக அடுக்கி வச்சு, கோலம் சரியாக புள்ளி போட்டு கோலம் போடுற கோலம் மாதிரி அடுக்கி வச்சு, நல்ல பளிச்சுன்னு துடைக்கப்பட்ட கண்ணாடியில் பின்னால் அந்த ஜிலேபி ஜாங்கிரியை பார்த்த உடனே அந்த காமம் ஜாங்கிரியில் அது விஷயத்துலேயே இருக்கு.
இல்லை, சத்தியம் அது. ஏன்னா அந்த காமம் அதில் இருந்தால் நமக்கு அது இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் 2 ஜாங்கிரி சாப்பிட்டப்புறம், 8 ஜாங்கிரி சாப்பிட்டப்புறம், 15 ஜாங்கிரி சாப்பிட்டப்புறம் அவரவர் கெப்பாசிட்டி படி நமக்கு அந்த காமமே வெறுப்பாக கூட போயிடுறது. வேண்டாம், சாப்பிட பிடிக்கல, அடுத்த தடவை அதனால் பிடிக்கலன்னு இல்லை, திரும்ப சாப்பிட்றோம். அதனால் அந்த விஷயத்துலேயும் காமம் இருக்குது, இந்த இந்திரியத்திலையும் காமம் இருக்குது. இந்த காமம் அதிலெல்லாம் நிரம்பியிருக்கு. காமம், குரோதம். மனுஷன் இதுக்கு நடுவில் தான் வாழறான். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ ஸ்திதௌ. இப்போ ராகம் துவேஷம் 2 இருக்கிறதுனால, விருப்பும் வெறுப்பும் இருக்கிறதுனால 2ங்கிற எண்ணிக்கை அதெல்லாம் ஔ அப்படின்னு வரும் சம்ஸ்கிருதம். வியவஸ்திதௌ, ஃபர்ம்லி எம்பெடட். அந்த இடத்துல நிலையாக இவை இருக்கின்றன. அந்த இவை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இவை தான். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் 2க்கு தனியான ஒரு கிராமர், 2க்கு மேலே இருக்கிறதெல்லாம் தனி கிராமர். பல 2க்கு மேலே இருந்தால் அதெல்லாம் வேறு கிராமர். 2 இருந்தால் அதில் எல்லாம் இந்த ஔ வரும். வியவஸ்திதௌ, நிலையாக இருக்கின்றன. இதில் ராகத்வேஷம் எதில் இருக்குது? இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே, அந்த இந்திரியங்களும் இந்திரியங்களுக்காக இருக்கும் விஷயங்களிலும் அப்படின்னு சொல்கிறார். தயோர் நவசமாகச்சே தௌ ஹியஸ்ய பரிபந்தினோ. அதாவது பரிபந்தி சுபஸ்தே பந்தானக அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய மார்க்கம் சுபமாக இருக்கட்டும். பந்த சிக்கு பந்த அப்படின்னு பேர். சீக்கியது பந்தன மார்க்கம். பல மார்க்கங்கள் உண்டு, அதில் ஒரு மார்க்கம் பந்த. தல தத்தோ பந்த் டேங்கடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பந்த் த, அது பந்துனா உயர்ந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்தில். ராவ், பந்த், சாஹேப், இல்லை இதெல்லாம் பாலா சாஹேப் அப்படின்னு பேர். அது பந்த. ஒரு இவர் கூட இருந்தார் உத்தரப்பிரதேசில். பந்த் குடும்ப பேர், சர்நேம். கோவிந்த் வல்லப பந்த், த பந்த். இப்போ கிரிக்கெட்டில் கூட ஒரு ஆள் விளையாடிருக்கிறான் பந்த். தெஹ்ராதூன் பக்கம் உத்தராகண்டில் இந்த பேர் நிறைய இருக்கும், அங்கே இருக்கிற பிராமணர்கள் மத்தியில் பந்த். ஆனால் இங்கே சொல்கிறது பந்த். பந்த் த, த்ரோட்டில் இருக்க த. பந்தி, அது அந்த பந்தல செல்பவன், மார்க்கத்தில் செல்பவன். பங்க் தி, அது வேற. பங்க் தி, இக்கு உண்டங்க. பங்க் தி, கங்க ங, இங்க். பங்க் தி, அது வேற. ஒரே ஒரு நிமிஷம். அது வரிசை. சாப்பாட்டில் பங்கி, போஜன பங்கி, அது வேற. இது பந்தி, ப தன இன்னு தி. நான் எதுக்கு இப்படி செய்கிறேன்னா, மெதுவாக சம்ஸ்கிருதம் நமக்கு பழக்கமாகணும். சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும்னு ஆசை பிறக்கணும். சம்ஸ்கிருதம் கற்றுக்கிற முயற்சி செய்யணும். சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும், பழக்கமாகணும். முதல்ல சம்ஸ்கிருத வார்த்தைகளும் சம்ஸ்கிருத அந்த பாவனையும்.
நேற்று நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். நேற்றுனா இது வந்து பழையது, இது அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். நடுவில் ஒரு இன்டர்நெட் பிரச்சனையினால. சம்ஸ்கிருதம் வந்து அதிர்வுகள், சவுண்ட் வைப்ரேஷனுக்கான மொழி. அதில் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா மொழிகளும் கம்யூனிகேஷன். நாம் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் போரும். அது நாம் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உச்சரிப்பு முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. அதனால தான் மற்ற மொழிகள் எல்லாம் கொச்சையாகிறது, மாறுறது, காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறுறது. சம்ஸ்கிருதம் மாறவே இல்லை. அன்னைக்கு 1000 வருஷம் முன்னால் என்ன இருந்ததோ அதே தான் இன்றைக்கி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வைப்ரேஷன்ஸ், உச்சரிப்பு, அது ரொம்ப முக்கியம். ஸோ பரிபந்தினோ, அந்த மாதிரி ஆன்ம மார்க்கத்தில் இருப்பவர்கள் தயோர் ந வசமாகச்சே, ஆகச்சே, வசம் தயோர்ன, அதாவது தயோர்னா அந்த ரெண்டுக்கு வசமாக கூடாது, ந வசமாகச்சே, அந்த ரெண்டுக்கு நாம் வசமாக கூடாது. இவை இரண்டும் அவர்களுக்கு சத்ருக்கள், வைரிகள், எதிரிகள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய இப்போ வந்து கர்மயோகத்துடைய கடைசி போர்ஷனில் இருக்கார். கர்மத்துடைய வெவ்வேறு கோணத்தில் கர்மத்தை விவரித்தார். கர்ம மார்க்கம், ஆக்ஷன், ஞான மார்க்கம், இது ரெண்டு வகையான மனுஷன். அந்த ரெண்டு வகையான மனுஷனுக்கு ரெண்டு வகையான மார்க்கங்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் கையால் காலால் உடம்பால் செய்கிறது மட்டும் செயல் இல்லை, வெளிப்படையாக தெரிகிறது மட்டும் செயல் இல்லை, மனசால் அதை அனுபவித்தாலும் செயல்தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாம் வந்து கர்மங்கள் எப்படி செய்யணும், யாரை நோக்கி செய்யணும், யஜ்ஞங்கிற விஷயத்தை சொன்னார். யஜ்ஞ பாவனை எனக்கு நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. நேற்று கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சம்ஸ்கிருத காலேஜ், காஞ்சி மடத்தோடைய சம்பந்தப்பட்ட ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர், 90 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் வந்து பேசுவதை நான் கேட்டேன் யூடியூப்பில். அதில் அவர் இந்த 5 வித யஜ்ஞங்களை பற்றி பேசினார். அதுக்கான வேத மந்திரத்தை அவர் சொன்னார். வேத மந்திரத்தை சொன்னார். நான் இத்தனை வருஷமாக கீதை அடிப்படையில், கீதையில் 5 மந்திர யஜ்ஞங்கள்னு குறிப்பாக சொல்லலை. ஆனால் யஜ்ஞம் செய்துவிட்டு மிச்சத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இல்லாமல் இவர்களெல்லாம் தன்னுடைய உழைப்பால் தயார் செய்யக்கூடிய விஷயத்தை தான் மட்டும் அனுபவிப்பவன் திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவர்களெல்லாம் தன்னுடைய உழைப்பால் தயார் செய்யும் அப்படின்னா இவர்கள்னா யாரு, எவர்கள் அப்படின்னு யோசனை பண்ணி நான் வந்து இந்த 5 யஜ்ஞங்களை பற்றி பேசுவேன். அதுக்கு வேத ஆதாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் வேத ஆதாரம் இருக்கு. ஆனால் நேற்று அவர் கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்பீச்சில் குறிப்பாக அந்த மந்திரம் தெரிய வந்தது. 5, இதே 5 வேத மந்திரத்தை அவர் சொல்லி காட்டினார். அந்த மாதிரி கர்மத்துடைய பல்வேறு ஆங்கிள்ஸில் ஆக்ஷனுக்கான பல ஆஸ்பெக்ட்ஸை அதை வந்து அவர் சொன்னார். இப்போ கடைசி போர்ஷனில் இருக்க
பிரகிருதி இயற்கை ஸ்வபாவம் எப்படி நம்மளை டாமினேட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்ம மேலே தலைமையில ஏறி உட்காரும், அதுதான் நம்மளை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதனால் நீ இதை செய்வேன் அப்படின்னு உறுதி எடுப்பதோ, இதை நான் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுப்பதோ, இந்த பிடிவாதங்கள்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. சுற்றி உலகத்தில் நாம் வாழறோம், நமக்கு இந்திரியங்கள் இருக்குது. இந்த இந்திரியங்கள் காமம் குரோதம் எல்லாம் இதில் பதிந்திருக்கு. காமம் குரோதம் சொல்ல, துவேஷம், பற்று, வெறுப்பு, இது ரெண்டும். குரோதம் இந்த துவேஷத்துடைய வெளிப்பாடு, ஆக்ஷன். ஆனால் பாவனை ராகம் துவேஷம், பிடித்தது பிடிக்காது. பொதுவாகவே பிரகிருதி சுபாவத்தில் இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. டியூவல், ரெட்டைகள், எதிர்ப்புறமான ரெட்டைகள். நிழல், வெயில், ரெண்டு எதிர்ப்பதமானது, எதிரெதிரானது. ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு, இணைதல், பிரிதல், ஜன்மம், புதுசு உருவாக்குதல், மரணம், புதுசா வருதல், லாபம், அழிந்து போகுதல், நஷ்டம். இப்படி இதெல்லாம் சேர்ந்து இரட்டை இரட்டையாத்தான் இயற்கை நியத்தியது, இயற்கையுடைய ரூல். அதனால ராகம் துவேஷம் இயற்கையில் இருக்கு. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்வது தான் ஆன்ம மார்க்கம், ஆத்தியாத்மம். ஆனால் இயற்கையில் இது இருக்கு. நாம் இயற்கைக்கு சூழதான் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயற்கையால் சூழப்பட்டு இருக்கும். நம்முடைய இந்த உடம்பு இயற்கையுடைய பகுதி, பஞ்சபூதங்கள். அதனால் இது இயற்கையுடைய பகுதி. இந்த உடம்பு, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டார், நான் உடம்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, அடுத்தது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். புரிஞ்சு போச்சு, அதை திரும்ப ஒரு தடவை பாருங்க. அறிவு ரீதியாக இது நான் உடம்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று, சும்மா உடம்பில்லை அப்படின்னு. ரெண்டாவது, அதை ஆழமாக உணர்வது ஒன்று. அப்புறம் இல்லை அப்படின்னு உணர்வதை விட நான் எதுவாக அதை உணர்வதல் தான் பாசிட்டிவ், நிரந்தரமானது. உடம்பில்லை அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கில் புரியும். ஆனால் நான் ஏதோ ஒன்று விரிந்த ஒன்னோடு, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற ஒன்னோடு ஐக்கியமாகி, அது நான் இரண்டரை கலந்து அதை உணர்தல் தான் உண்மையான ஆன்மீகம். உடம்பில்லை, நான் இந்த விரல் இல்லை, நான் இந்த செத்துப்போன தலைமயிர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதனால் இந்த இயற்கை அப்படிங்கிறது ஒன்று, நான் என்னுடைய நிஜஸ்வரூபங்கிறது ஒன்று. இயற்கையை புரிஞ்சுக்கிறதும் அவசியம். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய நான் இதன் மூலமாக வேலை செய்கிற இந்த சரீரம் இயற்கையுடைய அம்சம். சரீரத்தில் இருக்கிற எல்லாம், சரீரம் வெளிப்படையாக தெரிகிற சரீரம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், இதெல்லாம் இயற்கை. இது இல்லை, இதை தாண்டி இருக்கிற ஒன்று நான். அதை அறிவது தான் ஆன்மீக மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள்
இந்த ரெண்டிலிருந்தும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த ரெட்டை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சுகம் வருது, கூடவே துக்கமும் வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு துக்கம் தெரியறதில்லை, அது வராது, இன்விசிபிளாக இருக்கும், வெளியில் தெரியாது. ஆனால் கையை கோத்துண்டு வருது. சுகமுடைய அந்த வந்ததில் கிடைக்கிற சந்தோஷத்தினால நமக்கு கூடவே வரக்கூடிய கைகோத்துன்னு வரக்கூடிய துக்கம் கண்ணுக்கு படுறதில்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் துக்கம் வெளிப்படும் போது ஐயோ எப்படி இது வந்தது அப்படின்னு நினைக்க. இப்படித்தான் எல்லாத்துலேயும். லாபத்தில் பணம் வருது, நஷ்டத்தில் இருக்கிற பணம் போகிறது. லாபம் வரும்போதே நஷ்டமும் வரும். இந்த தடவை மழை கொட்டினா அடுத்த வருஷம் மழை கொட்டாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கொட்டாமல் இருக்கிற பஞ்ச நிலை இந்த மழையோடு சேர்த்தே வருது. நிரந்தரமாக எப்பவும் மழை பொழியணும், பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அது நடக்கும். இயற்கையில் இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். அப்படி இந்த இயற்கையுடைய நியதி ரெண்டும் எதிர்ப்பதமான ரெண்டு இரட்டைகள். ஞானிக்கும் இதெல்லாம் வருது, சுகம் துக்கம் இளமை. மற்ற மனுஷனெல்லாம் இளமை வந்தால் துள்ளி குதிக்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் ஆட்டம் போடுறான். பைக்கை நேராக ஓட்டாமல் இப்படி போயிட்டு இப்படி போய் ஓட்டினா அவனுக்கு இளமைன்னு நினைப்பு. அதுவும் அப்பம் பணத்தில் வாங்கிய பைக்காக இருக்கும், தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கியிருந்தா அப்படி செய்ய மாட்டான். இளமையில் துள்ளி குதிக்கிறான், தான் எனக்கு என்னதோ பர்மனண்ட்டான ஒன்று கிடைச்சிருக்குன்னு. அதே ஞானிக்கும் வருது இளமை. அந்த ஞானி என்ன பண்ணுறான்? அடங்கி இருக்கான். இது வந்திருக்கு, போயிடும், கொஞ்ச நாள் ஆட்டம் போட்டு போயிடும் அப்படின்னு உணர்றான். வயசாகும். அப்போ வயசானவர்களை கிண்டல் பண்ணுதலோ கமெண்ட் அடித்தலோ அதெல்லாம் அவனுக்கு தோன்றதில்லை. வயசானவர்களுக்கு தொண்டு செய்ய முடிந்தால் செய்வோம். இந்த மனப்பான்மை வருது, அவ்வளோதான். மற்றபடி இயற்கையில் இருப்பதனால இளமை, சுகம், துக்கம், வலி, வேதனை இதெல்லாம் அவனுக்கும் வருது, ஞானிக்கும் வருது. அவனுடைய ரியாக்ஷன் வேறு, மற்ற எல்லோருடைய ரியாக்ஷன் வேறு. இதெல்லாம் வரும்போது இதுதான் இன்றைய ஸ்லோகத்தில் நமக்கு அவர் சொல்கிற விஷயம். ஒன்றை வச்சுண்டு மற்றதை விளக்கிற முயற்சி ஞானி செய்வதில்லை. ஒன்று இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், துக்கம் வர வேண்டாம், தவிர்க்கிற முயற்சியை ஞானி செய்வதில்லை. ஆனால் இயற்கைக்கு ஒத்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இது இன்றைய ஸ்லோகம். நாம் இன்றைய ஸ்லோகத்தை இங்கே முடிக்கிறோம். கேள்வி, அன்னைக்கு நிகழ்ச்சி எல்லோரும் கேள்வி கேட்டீங்க ஏதோ, ஆனால் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் இதை தனியாக இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், ஏற்றிட்டுருக்கேன். அது இன்டர்நெட்டில் ஏறும். வெறும் இன்றைய ஒரு ஸ்லோகம் மட்டும் கேள்வியை நான் இதில் சேர்க்கலை. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம்